Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சோ ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சோ இனி வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ வேற லெவல்ல ஒரு பொக்கிமான் பேட்டில் தான் பண்ண போறோம். ஒண்ணு இல்ல, ரெண்டு பொக்கிமான் பேட்டில் வந்து பண்ணிருப்போம். ஓகேங்களா, பண்ண போறோம் இல்ல பண்ணி இருக்கோம். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹரி கேமிங் அப்புறமேட்டு சிவா ப்ரோ ரெண்டு பேர் கூடயும் 6on6 பேட்டில் பண்ணிருப்போம். சோ பேட்டில் வேற லெவல் டஃபா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக்கை போட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. சரி, ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் வந்து எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து சுத்தமாக டைம் கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சும்மா கட்ட கட்ட கட்டக்குன்னு ஏதோ அடிச்சு விட்டு இந்த எடிட்டிங் இருக்கும். ஸோ அங்கங்கே சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரோலேயே சொல்லிடுறேன். ஓகே, சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கண்டினியூ பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6on6 பேட்டில் 6 பொக்கிமான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இடையில வந்து 2 ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பாலு, ஒரு ஆக்டிஃபேக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 இல்லை 50 வந்து அல்ட்ரா பாலே கொடுக்குறேன். ஓகே ப்ரோ. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் பொக்கிமான். என்னோட ஃபர்ஸ்ட் பொக்கிமான். ரெடியா ப்ரோ? ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓடு. ஐஸ் பிரெத். கண்டினியூஸ் டேமேஜ். ஓய், என்ன அடிக்கிறான் ப்ரோ? இல்லை, கீழே வந்துரு, கீழே வந்துரு, கீழே வந்துரு, கீழே வந்துரு. கொளுத்தி விட்டுருவானே, கொளுத்தி விட்டுருவானே. இதான் ப்ரோ பிரச்சனையே இது. இருங்க. இவன் சும்மா அது அப்படி செஞ்சிட்டு இருக்கான். இல்ல ஹோல்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. இதுதான் இதுல ஒரு பிரச்சனையே. இவன் எப்ப பாரு அக்ரெசிவ் ஆகி கொள்ளுவான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணுமா? எஸ்பி இறங்கிருச்சு. இது பாருங்க, மறுபடியும் ஹீல் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஹீல் பண்றது இது எடுத்து வரல ப்ரோ. எனக்கு ப்ரோ இது ஹீலிங். இதோ இருக்கே, போயிட்டு அது இதுல போயிட்டு ஹீல் பண்ணிடுங்க. எனக்கு 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 என்னோட ஹீல். உங்களுக்கு டக்குன்னு ஏறிடும் ப்ரோ. தெரியுமா? என்னங்க நான் அதான் என்னை புடிச்சு அடிக்கிறான் ப்ரோ. அவன் நெருப்பு விடுறான். பிரச்சனையே. அடிக்கடி இது மாதிரி பண்ணிடுவானுங்க. நாங்க இருக்கும்போது அடிக்கடி இது மாதிரி நடக்கும். என்னோட இதை உடைச்சிட்டான் கைய. விட்டுட்டு எட்டதான் ஓடிடணும்னு நினைக்கிறேன். இல்ல இப்படி வச்சுட்டு இப்ப கீழே வச்சுட்டு சண்டை அடிச்சுக்குமா? அடிக்காது தானே கொஞ்ச நேரத்துக்கு முத? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அடிக்காது தானே? இப்படி வச்சுட்டு இது இல்ல இது இல்ல சாரி சாரி இது இல்ல இது இல்ல. ஓகேவா? கொடுங்க கொடுங்க. ஓ, ஓடு. இப்பதான் உருப்படியா அடிச்சுக்குதுங்க. நீங்க எட்டப்படுங்க, எட்டப்படுங்க, நீங்க எட்டப்படுங்க. அவங்களதான் துரத்தும். இல்லைன்னா கரெக்டா இல்ல என்கிட்ட வந்துருங்க அப்படியே.
இதுங்க கொஞ்ச நேரம் நான் அந்த இது வச்சுங்க. ஓகே. ஏன்னா என்னால விசில் கரெக்டா கொடுக்க முடியல. உங்களோட ஸ்ட்ரக்சர்ல எனக்கு விசில் வந்துருது. உங்களோட இதுல. ம். ஓகே. டேய் டேய் டேய். எட்ட ஓடி டேய், வந்துருங்க, டேய், எட்ட டேய். ஓடி வந்துருங்க. இல்ல உங்கள தான் அடிப்பானுங்க அவனுங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனா ஒன்னும் இது பண்றானே தெரியலையே. ஓடு. எங்க இருக்கீங்க? இதோ முன்னாடி. ஆ. 1 bro, HP. இங்க இருந்து விசில் ஓடுனா என்ன இது பண்ணிடும். ஆமா, டேமேஜே ஆமா. வராம இருந்தா 1 HP. ஓ உங்களுக்கு 1 HPயா? ஆமா. சுத்தம். ரெண்டும் அடிச்சிட்ட மாதிரி தான். ரெண்டும் ஃப்ளையிங். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுதுங்க? என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கு? விளையாண்டுகிட்டு இருக்கு. டேய் ப்ரோ இது பேர் விளையாட்டு ப்ரோ. இது பேர் ஃபைட் இல்ல. இது குறி இருந்து நம்மள தான் வருது. ம். ஆனா கரெக்டா எய்ம் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன். அது ரெண்டுமே வேகமா பறக்கறதுனால அடிக்க மாட்டேங்குது. ஆனா எனக்கு என்னோட ஹெச்பி குறைவு. HP குறைவு. ஆனா இன்னும் 2-3 ஊதிட்டானா குறைஞ்சிரும். எனக்கு கொளுத்திட்டான். போச்சு. சாவ போறேன். சாவ போறேன். சாவ போறேன். உங்கால ஊத்திட்டான் என் மேல. ஐயோ இவன் பாரு என்னை இது பண்ணி விட்டான் ப்ரோ. முடிஞ்சு போச்சு. ஐயோ இப்ப இந்த இடம் லேக் ஆகும் ப்ரோ உங்க சைடு. ஏன்னா அந்த இது கொஞ்சம் இதுவாகும். நீங்க ஸ்பான் ஆகிற வரைக்கும் உங்களோட இது அங்கேயே தான் இருக்கும். லைட் பிக். இன்னும் 2 வாட்டி ஊத்திட்டானா என்னால பெட்ல ஸ்பான் ஆக முடியல. ஏன்? ஓ டைம் இருக்கா? டைம் ஓடும் ப்ரோ. ஓகே முடிஞ்சிடுச்சு நினைக்கிறேன். முடிஞ்சிடுச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ சீக்கிரம். ஓகே ஓகே ப்ரோ. எங்கிட்ட அட்டப்படுங்க. ஐயோ எட்டிதான் பிடிச்சி அடிக்குது ப்ரோ அது. ஐயோ வெட்டு வேற போடலையே நானே. ப்ரோ அடிச்சுட்டு அட்டப்படுங்க. கண்டிப்பா இது இந்த இது 7 months கண்ட மணிக்கு நடிக்கும். அதான் சரம் முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். ப்ரோ என்னோட ஏன் அந்த இடத்துக்கிட்டே என்னால ஸ்பான் ஆக முடியல ப்ரோ. அது வேற மாதிரி காட்டுது ப்ரோ. இங்க சுத்தி இங்க இருக்க மத்தவங்களோட பெட் இருக்கு ப்ரோ. நீங்க கொஞ்சம் எட்ட பெட் போட்டாதான் காட்டும். இல்ல உங்க பெட்டுக்கு இருந்தா காட்டும். அப்படி இல்ல உங்களுக்கு PvP டைமிங் ஓடிட்டு இருக்கும். ஆமா அந்த டைம் ஓடிட்டு இருக்குது. அந்த டைம் வந்து 1 நிமிஷம் இருக்குன்னு போட்டுருக்கு ப்ரோ. நான் அப்ப வந்து நான் பேசாம இது ஆமா நான் போயிட்டு திருப்பி இங்க செத்துட்டு வர முடியுமா? வர முடியாது. டைம் இருக்கு ப்ரோ. மறுபடியும் தான் ஸ்பான் ஆகணும். பெட்ல தான் ஸ்பான் ஆகிற மாதிரி இருக்கும். நான் பெட் இது பண்ணனும். ஸ்லீப்பிங் பெட் தான் போச்சு. இது ஏன் இப்படி லாக் வருதுன்னு தான் தெரியல. நான் ஸ்லீப்பிங் பெட் தான். என்னது இது? டெத் ஆனாலும் எனக்கு டேமேஜ் விழுது. என்ன ப்ரோ இது? டெத் ஆகி டேமேஜ் கொடுக்குது. இது ப்ரோ உங்களோட சாரி சார் தெரியல குடுக்குறாம இருக்கு அப்படியோ. என்னது இது புதுசா இருக்கு? டெத் ஆயிட்டான். பட் ஆனா அது பக்கத்துல இருந்தா என் ஆளுக்கு டேமேஜ் விழுது. செம்ம லாக் ப்ரோ. கிட்ட கூட போக முடியல. நான் எடுத்துக்கிறேன் என்னோட ஆளை. ஒன்றும் பண்ண முடியல. ரெடி நானே கொஞ்சம் எட்ட போறேன்ல. எனக்கு ஆப்பு வச்சிருவானுங்க. எங்க இருக்கானுங்க? தலைக்கு மேல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களா? இவனுக்கு வந்துட்டாங்க ப்ரோ. அங்க போட்டுடுங்க. ஐயோ ப்ரோ சாரி ப்ரோ. ஐயோ இவனுங்க ஆடி இங்க பாருங்க. ஐயோ ஏன் ப்ரோ? இல்ல அங்க கீழ போட்டு வந்தேன் ப்ரோ. அது நாக் ஆச்சு சொல்லி நாக்ல இருந்தானுங்க. போட்டுக்கலாம்ல. ஐயோ விசில் குடுத்துறானே அதுவும் கணக்காயிருக்கு ப்ரோ. இல்ல இது வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. விடுங்க.
இவனோடது முடிஞ்சிடுச்சு. முடிச்சு என்ன அடிக்கிறான் வாங்க கடைசி பொக்கிமான். உங்ககிட்ட அத்தனை பொக்கிமான் இருக்கு, 6 பொக்கிமான் அடிச்சிடலாம் ப்ரோடா. ஏன்னா அது 5 இருக்கு என்கிட்ட இன்னும். அதான் முடிச்சிரும். ஓகே ஆனா நான் இவனை நான் ஸ்விட்ச் பண்றேன் ப்ரோ. ஈடு ஷோரூம் ஏரியானு. ஏய் இங்க பாரு மாட்டிக்கிறான் ப்ரோ இதுல. ஆமா ப்ரோ ஹைட்டா இறக்கி விடணும்னு நினைக்கிறேன். ஹைட் ஏத்தி விடுங்க. அவன் மேல ரைடு பண்ணி அவன் மேல ஏத்துங்க. இவன் சேடில் போடணுமே. சேடில் பண்ணுமா? அப்போ கொஞ்சம் ஹைட்டா ஏத்தி விடுங்க. ஏன்னா பெரிய பொக்கிமான்ட்ட இதான் ஒரு பிரச்சனை. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பொக்கிமான யூஸ் பண்ணும்போது இப்படிதான் மாட்டிக்கிச்சு. மேல மேல தூக்கி போடுங்க ப்ரோ. ஏய் இப்போ இவனை தானே இது பண்ணி போட்டேன், எப்படி வந்தான்? அப்படி இல்லைன்னா பேட்டில் வெளியே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். உள்ள வேலைக்கு ஆகாது. ஏன் ப்ரோ? இல்ல தூக்கி போட்டா அங்க வந்துட்டான் ப்ரோ. சரி ஓகே வேலைக்கு ஆகுது. வாங்க வெளியே போயிடலாம். வெளியே தான் வைக்கணும். இது ஓப்பன் கிரவுண்ட் பேட்டில் தான். பேட்டுக்கு அங்க போயிடலாம். ஆனா இவனுங்களும் வேறவங்களும் வந்துருவானுங்களே, வேற ஒருத்தவங்க அவனுங்களும் வருவானுங்களா? ஐயோ இந்த சைடு அவ்வளோ யாரும் இருக்க மாட்டானுங்க. ஆனா இந்த சைடு போயிடலாம். எங்க இருக்கீங்க? இந்த பின்னாடி பின்னாடி இங்கேயே வச்சிருக்கீங்களா ப்ரோ? இவ்வளவு தூரத்துல வந்து கமாண்ட் எடுக்க மாட்டானுங்க. எடுக்க மாட்டாங்களா? இங்க சரி விடுங்க விடுங்க. எங்க அங்க வர்றோம்? பள்ளத்துல தள்ளி விட்டுற போறாங்க. இங்கே வச்சிருங்க. இங்கே விட்டானுங்களா? ஆமா இங்கே விட்டுருங்க. இங்கயா? இப்படி நீ எங்க நீங்க அங்கயா? விடுங்க. ஏன்னா இந்த சைடு பள்ளத்துல விட்டாங்கன்னா ஸ்பாயில் ஆயிடும். ஓகே நான் விட்டுட்டேன். ஓகே எட்ட போயிடுங்க. கொஞ்ச நேரம் ப்ரோ. நான் அந்த ஒரு கமெண்ட் கொடுக்க முடியாம போச்சுனா. ஓகே கமெண்ட் கொடுத்துட்டேன். ரெண்டுமே ஓபியானது. அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எவ்வளவு டேமேஜ் கொடுக்குறான்? ஓ போடு 2000 டேமேஜ். யாழ் ஃபர்ஸ்ட் டைம் தோப்பானோ? ப்ரோ நான் கீழ விழுந்துட்டேன் ப்ரோ. வேலைய சொன்னேன். நான் விழுந்துட்டேன். போடு சரியான டேமேஜ். ரெண்டு தாறு மாதிரி அடிச்சுக்குது. நானா என்னோட ஆளு பிளட் டேமேஜ் கொடுக்குறான். அது எனக்கு ஒரு பிளஸ். நல்லா இருக்கு ப்ரோ. 3000 டேமேஜோ ப்ரோ. ப்ரோ உங்க ஆள் ஆனா வேகமா குறைக்கிறான் ப்ரோ. வேகமா ஹெல்த் குறைச்சான். டேமேஜ் இருக்கு ப்ரோ. டேமேஜ் இருக்குனால இவன் லேசர் அட்டாக் விட்டுருந்தானா இந்நேரம் முடிஞ்சிட்டு இருக்கும் உங்க கதை. லேசர் அட்டாக் விட்றா. 3000 டேமேஜ் போடு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பிராண்டோட சாடல் போட்டு பாருங்களா. பிராண்டோட சாடல் அப்படியே மேமுத்து. இவன் ஒரு லேசர் அட்டாக் கொடுப்பான் ப்ரோ. இவனும் கொடுப்பான் ஒரு லேசர் அட்டாக். அவரே வாயில இருந்து துப்புவான். அது துப்ப மாட்டேங்குதான் ஏன் தெரியல. ஏய் முடிச்சிட்டான் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஃபைனலா செகண்ட் மேட்ச்லயும் ஜெயிச்சிட்டேன். இல்லகள் என்ன ப்ரோ இது அசாடா இறக்கிட்டான் அந்த இதையும். ஐ திங்க் நான் இன்னும் முடிச்சிருந்தேன்னா இவனை இறக்கி விட்டுருக்கலாம்னு நினைச்சேன். இவன் 30,000 எழுத்தா? இவனும் என்கிட்ட இருக்கான். ஆனா இந்த லெவல் இல்ல. ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிப்ரோ வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ அவர் டிஃபீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் பொக்கிமான பிடிக்க போகிறோன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு பொக்கிமான பிடிச்சாருக்கு. ஓகேங்களா? ஸோ லூகியான்ட்டு ஒரு தரமான ஒரு லெஜெண்டரி பொக்கிமான பிடிச்சிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சும்மா பங்கமான ஒரு லெவலில். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லூகியா கூட நம்மளோட லெஜெண்டரி பொக்கிமான்ஸை வச்சு நம்ம சண்டை போட போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூகியா வந்து அவர் பெருசா எவால்வ் பண்ணிருக்க மாட்டார். ஓகேங்களா? சோ எவால்வ் மீன்ஸ் லெவலப் பண்ணிருக்க மாட்டாரு. பட் ஆனா நம்மால கொஞ்சம் நல்லா லெவலப்ல இருப்பான். சரி ஓகே அந்த பேட்டில் பாருங்க சும்மா தரமா இருக்கும். லூயா நான் ப்ரோ நான் பறந்துறேன். இல்லட்ட என்ன அடிப்பானுங்க. இல்ல ரெண்டு பேருமே பறப்பானுங்க. கீழே நிக்கிறது தான் பெட்டர். கீழே நிக்கிறது தான் பெட்டரா? அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் குத்திட்டீங்களா? இன்னும் இல்ல. எனக்கு பெரிய சாடல் போடணுமோ? இல்ல இவனுக்கு சாடலே போட முடியாது. எனக்கு வேற ஏதாவது சாடல் போடணும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஆள் போயிட்டான் பாருங்க. ஓடு எடுத்தவனே வேற லெவல் சம்பவம். ரெண்டு பேருமே சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓடு. ஆனா யாரு டேமேஜ் குறவா கொடுக்குறான் ஏன்னு தெரியல. இவன் அப்படிதான் போல. ப்ரோ லெவல் ஒன்னும் பண்ணல ப்ரோ நீங்க. நான் மேக்ஸ் லெவல்ல வச்சிருக்கேன்.
எலக்ட்ரிக் மாதிரி விடுறான்ல அது வெறியா விடுறான். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிபுரை வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. ஹரிபுரோட லுகியாவும் சேர்த்து நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிவா ப்ரோ வந்து சேலஞ்சுக்கு வந்தாரு. ஸோ சிவா ப்ரோவும் சும்மா கிடையாது, அவரும் வேற லெவலான பொக்கிமான்ஸ்லாம் வச்சிருந்தாரு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட தான் நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எத்தனை 6 பேடல ப்ரோ? 6 on 6 தான். பவர் செட் சேட இது ஹேமர் சீக்கிரம் உடைச்சிடுறான். ப்ரோ இன்னும் உங்களை
பிடிச்சேன். அதான் ஆமா ஆமா இவன் மோசமானவனாச்சே. ஓகே ப்ரோ முடிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுமா? ஓடு. இவன் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண மாட்டானே. ஏய் அடிடா. என்னடா ஏய் ஜெயிக்க ப்ரோ ஏய் அடிடா. அடிடா. கண்டினியூஸ் டேமேஜ் முடிஞ்சு போச்சு. ஸ்டன் ஆயிட்டானோ என்ன மாட்டான் பட் ஆனா ஏன் இவன் அடிக்க மாட்டேங்கிறானே தெரியல. எங்க ஏதோ நடக்குதா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ப்ரோ மாட்டிக்கிட்டான் ப்ரோ அவன் மேல. ப்ரோ என்னை அடிக்க வரான் போல இல்லையா? இல்ல இல்ல இல்லையே. கவுத்தி விட்டேன். ஏங்க அவனை கீழ இறக்கி விடுங்க, மேல நிக்கிறாங்க. அவரே ஏ சாரிக்க அக்ரெசிவ்ல போட்டுருந்தாங்க. ஏன் அட்டாக் ஏன் அவனுக்கு- பண்ணாம சல மாதிரி நிக்கிறான்னு தெரியல. பங்கமா attack நினைக்கிறேன் பண்ணுவான். அவனுக்கு ஃபைட்டிங் வந்து ஃப்ளையிங் டைப் தான் அவனுக்கு கரெக்டா இருக்கும் போல. பறக்கிற பக்கிமன் தான். இவன் வந்து இல்ல பறந்து bro. அடிக்க மாட்டான், கீழ இருக்கவன் யாழு. அதான். இல்ல ப்ரோ நல்லா அட்டாக் பண்ணுவானா ப்ரோ அவன். நான் பிடிக்கும் போது கூட அவன் இது அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். பேர் என்னது ஸ்டெகோ அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். பேசிவ்ல போட்டீங்களோ? இல்லையே என்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான பொக்கேமான் இன்னைக்கு மொக்கே ஆயிடுச்சு. ஏய், என்னது? அப்ப அவனை- ஏங்க, என்ன என்ன ப்ரோ? என்னங்க இது? என்னாச்சு ப்ரோ ரெண்டுமே உள்ள புந்துருச்சு ப்ரோ. என்னது? அவனோட பவர் ப்ரோ. அதுதான் சொன்னான் அவன் அடிச்சானா வேற லெவல் அடிப்பான்னு. ப்ரோ ரெண்டுமே ஒரே டைம். ரெண்டுமே ஒரே டைம் உள்ள புந்துருச்சு. அவன் பவர்ஃபுல்லா அடிப்பான் ப்ரோ. ஏங்க ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2K தானே ப்ரோ? 2K தான் இருந்துச்சு. அவன் அப்ப ஆமா. ஏதோ பவர் போட்டான். ஃபுல்லா போயிட்டு புசுக்குன்னு போயிட்டு. ரெண்டுமே ஒரே டைம் இவனை போயிடுச்சு. இறக்கி விட்டேன். என்னங்க இவனோட பவர் அவ்வளவு சாதாரண அடி வாங்குற மாதிரி தான் இருப்பான். இவன் இறக்கி விட்டதானே இவனை சுத்தி சுத்தி உங்களை அடிச்சிருப்பான். இவன் கதற விட்டுருப்பான். ஓகே டிராவல முடிஞ்சிச்சா? எனக்கு ரெண்டு 3 தான் ஆயிடுச்சு. உங்கள்ட்ட 2 இருக்கு. 2 இருக்கு. யார இறக்கி விடுறதுன்னு தெரியலையே. நீங்க போடுங்க. என்கிட்ட ஃப்ளையர் ஒன்னு இருக்கு, தரையில ஒன்னு இருக்கு. பாத்து ஃப்ளையர்னா ஃப்ளையர் போடுறேன். என்கிட்ட யார் இருக்கானே தெரியல. ஃப்ளையர்னா சொல்லுங்க, ஃப்ளையரா ரெடி பண்ணிக்கிறேன். சரி யாருன்னு தெரியல. இவன் யாருன்னு தெரியல. இவனை இறக்கி விடுறான். ஓகே லேண்ட். அப்ப நானும் லேண்டே போறேன். இவனுக்கு எவ்வளவு ஹெல்த் இருக்கு? இவனுக்கு ஹெல்த் பவர் பண்ணனா என்னன்னு தெரியல. பண்ணிருக்கேன். வெறும் 5000 தான் இருக்கு ப்ரோ இவனுக்கு ஹெல்த். போடுறதுன்னா போடுங்க. போடுங்க போடுங்க. இறக்குனோடே போடுறான். ஐயோ என்னது? ஈட்ஸ் எ லெஜெண்ட் ரைட். ஐயோ முடிச்சிட்டான். அடிக்கிறாங்க அடியில. பேசில போட்டேன். உங்கள்ட்ட இன்னும் ஒண்ணு தான் இருக்குது. வாங்க. ஐயோ கடாபரா மட்டும் தாங்க இருக்கு, வேற எதையும் நம்பி வரல. இருங்க அப்ப நான் கடாபரா switch பண்றேன். லெவலை ஏத்த முடியாது பாக்குறேன். இவனுக்கு ஏத்துறதுக்கு 1 லெவலும் இல்ல. போய் நில்றாங்க. என்ன தள்ளி விட்டான். அடி. ஐயோ இல்ல ப்ரோ. கொளுத்துடுறா அவ்வளவுதான்டா. ஏ ப்ரோ. ஓடிடுறா. அவர் இல்லடா என் மேல கை வச்சனே சும்மா வந்துருங்க. ஐயோ ப்ரோ என் மேலே குத்த வச்சிட்டான் ப்ரோ அவன். ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ கிட்ட எடுத்துட்டு வரீங்க? நான் அட்டாக் இல்ல அது வருதுங்க. அது அடிக்குது பாருங்க அப்படியே. போடு. ரைட் முடிய போகுது. முடிஞ்சி. பிடிச்சிருங்க. முடிஞ்சு போச்சு. ஒருத்தவனாச்சும் முடிச்சிருக்கீங்க. போன வாட்டி இவனை வச்சு அடிச்சீங்க. அவர்கிட்ட அறிவு ரோட்டைய 2 தரமா வச்சிருக்காரு ப்ரோ. அந்த 2 தரமானதே இவனை வச்சு முடிச்சேன். சிவா ப்ரோ உங்களுக்கு காட்டுறேன் என்னோட ஹெச்பி பாருங்க. ஆனா அது அப்பயும் அது அடிச்சிருச்சு. நான் காட்டுறேன் பாருங்க என்னோட ஹெச்பியை. ஸோ ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஜிம் பேட்டிலையும் ஜெயிச்சாச்சு கைஸ். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோட தம்ப்லைனில் ஒருத்தனை பார்த்துருப்பீங்கல்ல, அவனை தான் பிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ரேராக ஒரு ஸ்பானாவரை ஒரு பொக்கிமான் இப்போ நம்ம பிடிப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஒரு ஹாட்ஸ்பாட்டில் காத்துக்கிட்டு இருந்து ஒரு தரமான ஒரு பொக்கிமான பிடிப்புங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டேமேஜ் வீடியோவில் பாருங்க தெரியும். ஓகேவா? இல்லை ஈவிலாம் எனக்கு காத்தும் இல்லை, அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ அந்த பொக்கிமான்லாம். ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே 6 மேஜர் பிரீஸ் கொடுத்தா டைம் ஆயிடுவான்.
நான் கார்ட்டூன்ல அதோட ஸ்டோரி வரும்போது அவ்வளவு நல்லா இது பண்ணுவானுங்க. ஆனா எனக்கு ஈவி பிடிக்கவே பிடிக்காது ப்ரோ. கார்ட்டூன்லயாமா? பிடிக்கும், ஆமா. பிகாச்சு பிடிக்கும். பட் ஆனா ஈவி ஏன் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு பிடிக்காது அது. முட்டை தடுறவன் இப்போ ஸ்பான் ஆயிருக்கும் ப்ரோ. எங்கேயாவது தேடினா கிடைக்கும் ப்ரோ. டைனோ ஸ்பானிங் அதிகமா வச்சுட்டா அது இன்னொரு பிரச்சனை வரும். அப்படி ஸ்பான் ஆகும். ஆனா இந்த மேப்ல அது வச்சுன்னா கொசன்னு இன்கேம் டைனோ ஸ்பான் ஆகிடும். அவ இருந்தா நமக்கு ரே ஃபிளவர் இது ரே மஷ்ரூம்லாம் ஈஸி. நம்ம இங்கேயும் போக தேவையில்ல, இருக்கிற இடத்துலயே கிடைச்சிடும். புடிச்சிட்டேன் ப்ரோ. ஆனா இவன் வேஸ்ட் நினைக்கிறேன் ப்ரோ. ஹெச்பி ப்ரோ ஹெச்பி வந்து பாத்தீங்கன்னா 1k. 1k தானா? லோ ப்ரோ, ரொம்ப லோ ப்ரோ. ஐயோ மாட்னா சரி. உன்னை இது வரைக்கும் பிடிச்சதே இல்லைன்ட்டு பிடிச்சேன். அவன் என்ன பொக்கிமான் லெஜெண்டா இல்ல சாதாரண? லெஜெண்ட்லாம் கிடையாது ப்ரோ, சாதா பொக்கிமான். ஈவியோட கொஞ்சம் ரேரான எவல்யூஷன் இது. ஆனால் நம்ம சர்வரில் அங்கங்கே இருக்கும். ஸ்வாம்ப் ஏரியாவில், அப்புறம் நம்ம ஸ்பானிங் ஏரியாவில் இருக்கும். இது 2 பேட்டில் நடந்திருக்கு. இது யாரு? எம்ஜி ப்ரோ எங்க இருக்கு? எந்த எந்த எங்கங்க? உங்களுக்கு மேலே இருக்கு பாருங்க. நிலா இன்னும் நிலா மேலயா? நிலா கிட்ட போங்க, போகும்போது தெரியும். எங்குங்க? நிலாவே தெரியலங்க. போயிட்டுங்க. அப்பா ஏய்யப்பா. ஒன்றுத்து கீழே இறக்கிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கீழே இறங்கிடும் ப்ரோ. இந்த இடத்துல இந்த இவன் இருக்கிறதுனால வெளிச்சமாக இருக்கு ப்ரோ. மெழுகுவத்தி. இது என்னோட செத்துருச்சுன்னா என்னோட இல்ல இன்னும் 3 பொக்கிமான் இருக்கு என்கிட்ட. ஓகே இருங்க ப்ரோ, இப்போ ஹாட் ஸ்பாட்டுக்கு தான் போகிறேன். ப்ரோ உங்களுக்கு இறங்கல ப்ரோ. ஏன் இது இறங்கலையா? உங்களுக்கு இறங்கல, மேலே நிக்குது. நான் எந்த மட்டும் தான் என்னால கூட்ட முடியுது. நான் கூப்பிட்டுக்கிறேன். வாங்க பறந்து வாங்க. நான் ஹாட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸ்ட்ரைட்டாவா? ஓகே ஸ்ட்ரைட்டா மேல போங்க, மேல போங்க. போயிட்டு இருக்கேன். டெத் இதுக்கு ஆகிட்டு போயிடலாம். போலாமே நாங்க. ஆனா இது குட்டி ரைனோட்ட கம்மி தான் கிடைக்குமே. அதுதான் பிரச்சனை. Bro, ஒண்ணுமே bro, 2 bro. மட்டும் தான் கிடைக்குது. நான் ஃபாலோ கொடுத்து கீழ இறங்குறேன், ஆனா அவன் இன்னும் மேல போறான் ப்ரோ. பாசிவ் போடுங்க. இல்ல எதுவுமே பண்ண முடியாதே. சோல் பாலும் அது கிடையாது. வேற எதுல பிடிக்கிறீங்க? ஃபாலோ கொடுத்து கீழ கொடுத்தா மேல போறான். அவனுக்கு கிட்டைக்கு போய் அக்சஸ் பண்ண முடியாதே. பூக்கு அடிக்க பாரு முடியாது. மேல தான் போறான் ப்ரோ. இவன் கீழ இறங்க மாட்டேங்கிட்டான், இன்னும் மேல போறான். இல்ல ப்ரோ, இது பாசிவ் போடுங்க. அவனுக்கு பாசிவ் போடுங்க. பேசி போட்டேன் ப்ரோ. அவன் அக்ரெசிவ்ல இருக்கிறதுனால அவன் கண்ட பண்ணி சுத்திட்டு கிடக்குறான். மேபி பாசிவ் போடுங்க. எம்ஜி ப்ரோ இவன் வந்து அந்த வரல. நம்ம இவங்க வச்சுக்கோம்ல, நம்ம வச்சுக்கோம்ல அந்த இது ஸ்பீடு. ஏது ப்ரோ? ஸ்பீடு இப்போ பறந்து போனீங்களா, ம், அது மேல இருந்தே கன் ஆக்சஸ் பண்ண முடியுது பாத்தீங்களா? ஆமா பண்ண முடியுது ப்ரோ. இந்த இடத்துல சாரசர் 250 லெவல்ல இருக்கான் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. டெலிபோர்ட் பண்ணிட்டு வரேன் நானு. அடுத்த மேட்ச் அதை அடிப்போம் ப்ரோ. என்னோட கொண்டு ப்ரோ யாராவது போடு. ஹரி ப்ரோ நான் தோத்துட்டேன். ஓகேவா? ஏன் ப்ரோ போய் சாரி சார் டேப் பண்ண போறீங்களா? டேப் பண்ண போறீங்களா ப்ரோ? சிவா ப்ரோ நீங்க சாரி சார் குட்டியை பாத்திருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? சேர்மேன்றதுனே சாரசரே குட்டியா இருக்கு ப்ரோ. இதுல சாரசரே குட்டியாகி போச்சு. ஏன்? ப்ரீடிங் அப்படியே ஆகுது அதுக்கு. ஓ ப்ரீடிங். ஓகே ஓகே ஓகே. குட்டி போடுதா? குட்டி குட்டி குட்டி. ஆமா. நைஸ் நைஸ் நைஸ். ஏய் ஏன் ஃபுட் குறையவே இல்ல? ஏய் வரவே மாட்டேங்கிட்ட ப்ரோ. ப்ரோ யாராச்சும் பேசாம அது கொன்றுறீங்களா? கொன்னுட்டா எங்க பொக்கிபால் வந்துரும். அது ஹெல்த் அதிகங்க. அவர்தான் கொல்லணும் அப்ப. எம்ஜி ப்ரோ நான் பேஷுவல்ல போட்டுறேன் ப்ரோ. இருங்க ப்ரோ. வந்து கில் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க டேம் ஆக போகுது. இல்ல இருங்க, நானே இவன்ல பறந்து வந்து அடிக்கிறேன். டேம் பண்ணிட்டேன் ப்ரோ. 377வது லெவல்ல வந்துருச்சு. தாரா மனுஷங்க 31,000 டேமேஜ் ப்ரோ. இன்னும் இவனை எவல்ட் பண்ணவே இல்லை. இன்னும் ஹெல்த் எதுவுமே கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நான் பிடிச்சதோட இவன் கொஞ்சம் ஹை லெவல். இருங்க நான் ஹாட் ஸ்பாட்ல மட்டும் சுத்தி பார்த்துட்டு வரேன் மறுபடியும். ஓகே இருங்க ப்ரோ, நானே வரேன். சால மனுஷன் அடிக்கிறேன். இப்படியே நான் லெவல இது பண்ணிக்கிறேன். வெற்றியை நிர்ணயிச்சுக்கிறேன். எங்க இருக்கீங்கன்னு தெரிய மட்டும் கண்ணுக்கு தெரியும். இது தெரியல. 2 ஆகல நீங்க. ஆனா பொக்கிமான் முடிச்சேன் ப்ரோ. லெஜெண்டரி பொக்கிமான் தேடியே டைம் போயிடுச்சு.
ப்ரோ மெனக்கெட்டு பண்ணிருக்கீங்க போலயே ரெண்டு பேரும். ஆ? மெனக்கெட்டு தேடி இருக்கீங்க போலயே அந்த ரெண்டுத்தையும். ஆமா ப்ரோ. ஆனா எனக்கு அப்படியே கிடைச்சது ப்ரோ. எதிர்பாராத டைம்ல தான் எல்லாமே கிடைச்சது. பெருசா தேடல. பேசி போட்டீங்களா? போட்டேன் பேஷ் போட்டேன் ப்ரோ. சிவா ப்ரோ. ப்ரோ நவுந்துங்க. அங்க இருக்கீங்களா? நீங்க இங்க வந்துட்டேன். வரலையா? ஓ, வந்துட்டீங்களா? வந்துட்டேன். என்ன ப்ரோ எதுவுமே கிடைக்கல. கொண்டு இருங்க ப்ரோ. அது கொண்டா பொக்கிபால் வந்துரும். எங்க ப்ரோ? ஏன் பாக்க வந்து பாக்குறேன். எங்க இருக்கான்? எரிமலை சைடு வாங்க. கரெக்டா 39-41. 31 இருங்க 41. நான் நாக் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் அவனை. ஏன்னா இவன் இருக்கிற இடம் மோசமான இடத்துல இருக்கிறான். கீழ பாத்து ப்ரோ. கீழ பாத்து. கீழ ஓகே தான் ப்ரோ, அடி பண்ணு. சீக்கிரம் வாங்க. 39-42. வந்துகிட்டே இருக்கேன் இருங்க. எரிமலை சைடு. எரிமலை இறக்கத்துல. ஐயோ வரதுக்குள்ள விடிஞ்சிரும் போலயே நானு. நான் பக்கத்துல இருக்கேன். நான் சீக்கிரம் கவுத்துட்டேன். நாக்கு தான் அடிச்சு வச்சிருக்கேன். ஆ. எல்லாரையும் செத்துட்டு தூக்கி அங்க ஸ்பான் ஆகி வந்துருங்க. எல்லாரையும் தூக்கி சாப்பிடுவான் ப்ரோ. பட் ஆனா இவனையுமா? இவன் பறக்க கருப்பு மாட்டான். கருப்புமா அதையும் அதே தூக்கி சாப்பிடுவான். பட் அப்பா. ஆனா இவன் பறக்க மாட்டான். ப்ரோ நான் எரிமலை கிட்ட தான் இருக்கேன். அப்படியே கீழே இறங்குவாங்க. இந்த கேவ் இருக்கும்ல. இதோ பாத்துட்டு மேல பாருங்க. எங்க? இதோ இருக்கும் பாருங்க. ஓகே. ஓகே. 39-42 தானே? ஆ அப்படியே 40 எரிமலைக்குள்ளே 41. இருந்தா இல்ல வெளியே இங்கதான் இருந்தான். ப்ரோ. யாரும் ப்ரோ தெரிந்தா ப்ரோ 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 இவனா ப்ரோ? இவ வேற லெவல் ப்ரோ. வந்துகிட்டே இருக்கேன். 51. பட் ஆனா நாத்து என்ன இவன் கிடையாது ப்ரோ. இப்ப கீழே இறங்கினா கீழே விழுந்துருவனா? லாக் பண்ணிட்டீங்க தானே? நாக் பண்ணிட்டேன். 39 வந்துட்டேன். இருங்க பெட் ஒன்று போட்டுறேன். பெட் போடுறதுக்கு என்னால செய்ய முடியுமா? பெட் ப்ரோ போடுறதுக்கு ஹெச்பி பாருங்க. அங்க பாருங்க ஹெச்பி. ம். வேற மாதிரி எனக்கு எது மட்டன் கேக்குறான். 10 மட்டன் கேக்குறான். ஐயோ ரா மீட் இல்லையே. ரா மீட் ப்ரோ ப்ரோ வச்சிருக்கீங்களா? இருக்கு என்கிட்ட இருக்கு. ராமிட்டு. என்கிட்ட எல்லாத்தையும் குக் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்பதான் ப்ரோ ப்ரோ மொத்தத்தை ப்ரோ ப்ரோ இல்லாட்டி நீங்க வெயிட் பண்றீங்க. நான் டப்புன்னு ஐஸ் எடுத்து போயிட்டு மட்டன் செட் என்னது? வந்துடுறேன். எங்க என்னன்றீங்க? பெட் இங்க இல்ல வாங்க. ப்ரோ. என்கிட்ட இருக்கு. மட்டனா? இந்த கல்லு மேல போடுங்க. மட்டன் இல்ல. அப்பதான் சறுக்கிட்டு விழாது. வேணாம் பரவாயில்ல. மட்டன் இல்லனாலும் பரவாயில்ல. கீழே போடுங்க, நான் எடுத்துக்கிறேன். இங்க போடுறேன். உருளுமோ? உருளும். அதுதான் இங்க நிக்கிறேன். நீங்க போடுங்க. கல்லுல புடிச்சுப்பேன். கிட்ட அங்கேயே போட்டா போடுங்க. ஓடி போயிடும். இங்க போடுங்க. ஒண்ணு சாப்பிட்டான் ப்ரோ. ப்ரோ சிங்கம் ப்ரோ. லியோ ப்ரோ. புடிங்க. சூப்பர் ப்ரோ. இவனுக்கு சேடல் வேணுமா? சேடல் இவனுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் ப்ரோ ஆனா இவன் தான் ஆக போறா இருப்பான். ஏன்னா இவன் லெவல பாருங்க. அந்த ஹெச்பி பாருங்க. யப்பா. எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான் ப்ரோ. கிட்டத்தட்ட அவனுக்கு பங்கம். எவ்வளவு போவோம்? கிட்டத்தட்ட இது போயிரும். எப்படி சொல்றீங்க? கிட்டத்தட்ட ஹெச்பியே தெரியுமா? ஹெச்பியே வந்து 400 லெவலுக்கு தாண்டி வருவோம் ப்ரோ. 88 லெவல் எக்ஸ்ட்ரா ஏத்தலாம். ஹெச்பியே எங்கேயோ போயிரும். ஹெச்பியே எங்கேயோ போகும் உனக்கு. இது எனக்கு வேணாம். ஸ்லோவா இருக்கும். ப்ரோ. ரெட் கலர் பிடிக்கும். சூப்பர் ப்ரோ. ப்ரோ அவனை வச்சு பவர் அடிச்சு ஹெச்பி காட்டுங்க இப்ப. பாத்தீங்களா இல்லையா? இருங்க ஃபர்ஸ்ட் பொக்கி பால் போட்டு அவனை பிடிக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம். ப்ரோ இதுக்கப்புறம் மஜாக்கா ப்ரோ. மேட்ச் கூப்பிட்டு நான் வரமாட்டேன். சிவா ப்ரோ நீங்க சொல்லுங்க, நான் உங்க கூட வரேன். ப்ரோ பிசிக்கு போயிடுச்சு ப்ரோ. அப்பாடா. சிவா ப்ரோ இதுக்கப்புறம் நீங்க உங்க கூட தான் நான் வருவேன். வேற மூணு தரமா பிடிச்சி வச்சிருக்கேன். இருங்க இது எப்போ பிடிச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இந்த பால் போட்டு பிடிச்சிருக்கேன். ஓகே இவனுங்களா? ரைட்டு. உங்க கூட ப்ளே பண்ணும்போது பிடிச்சினேன். ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்கு. ஆமா ஹெச்பி பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஆனா எனக்கு இவன் தேவை கிடையாது ப்ரோ. எனக்கு அவன் தான் தேவை. வானத்துல ஒருத்தன் பறப்பான் ப்ரோ. வேற லெவல்ல இருக்கும் அவன். இவன்லாம் சும்மா அவனுக்கு ஈக்குவல். பட் அவன் அட்டாக் எப்படி இருக்கும்னு தெரியாது. ப்ரோ ஃபுட் குறைக்கிறது இறச்சி வச்சிருக்கீங்களா கையில? இருக்கு ப்ரோ. நான் வந்து வாங்கிக்கிறேன் ஒண்ணு. நான் எப்பவுமே அது கையோட எடுத்துட்டு போவேன் எங்க போனாலும்.
இன்னைக்கு இவ்வளோ பொக்கிமானம் பிடிச்சிருக்குன்னா கடைசியில் இருக்கிறது ரெண்டுமே எனக்கு பிடிக்காத ஒன்று. வா இவன் எப்படி கமாண்ட் இவனுக்கு சேடல் தேவையில்ல ப்ரோ. ஐயோ மெஜபரி இவ்வளவு வேணுமா? ப்ரோ அப்பா, அதுக்கு மேலேயே இருக்கேன். ஸ்பெஷல் அட்டாக்லாம் கிடையாது ப்ரோ. என்ன பவர் உனக்கு? அவரே கிடையாது. மெயிலி அட்டாக். எவ்வளவு கொடுக்குறான் ப்ரோ டேமேஜ்? சரிங்க அதை போய் செக் பண்ணி பார்க்குறேன். நான் எதிர்பார்த்தது சொதப்பிட்டானே. ஆக்சுவலி கார்ட்டூனில் இவன் ஓபியாக இருப்பான். ஆஷோக்கு ஒரு சின்னதாக முட்டை மாதிரி ஒன்று கிடைக்கும், அதுலேருந்து வருவான் அவன். ஓ ஆஷ் வச்சிருக்க போக்கிமான் தான் அவன். ஆஹா இது அவன் பிடிக்க மாட்டான், பட் ஆனால் அவன் வளர்ப்பான். ஓகே 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 ஓகே. ஓகே அங்கே ஒரு சார்மண்டர் இருக்கு. இங்கே ஒரு சார்மண்டர் இருக்கு. எவ்வளோ அட்டாக் கொடுக்குது? 319 ப்ரோ. எவ்வளவு? 319. இப்பவே வா அம்மா. ப்ரோ நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த எடுத்துக்கிட்டியா? ஸ்பானிங்ல இருக்கு. ஓ கம்மியாக தான் ப்ரோ கொடுக்குறான். இவன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் கிடையாது போல ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கலாம், பிகாஸ் ஆஃப் 2 ஜிம் பேட்டில் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 6on6 பேட்டில். ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜெயிச்சோம். ஓகேங்களா? ஸோ ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு பொக்கிமானை பிடிச்சோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் பவர் இல்லை. பட் ஆனால் ஹெல்த் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஹெல்த்துக்கு மேலே இருக்கிறான். பட் ஆனால் பவர் பெருசாக இல்லை. மேபி அவனை இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி ஃபுல்லாகவே அவனை வந்து பவர் ஏற்றினா செம்ம ஓப்பியான ஒரு பொக்கிமானாக இருப்பாங்க. ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.